பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் 23 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கல்யாணத்துக்காக கட்டியிருந்த வாழை மரம் சண்மதியோட வீட்டில் விழுந்துருது. உடனே இது ரொம்ப அபசகுனமாக இருக்குது, நம்ம உடனே ஒரு ஜோசியரை பார்க்கலான்னு சொல்கிறாங்க பவானி. என்னம்மா பவானி திடீர்னு இப்படி சொல்கிற, இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்குது, இப்போ போய் ஜோசியரை பார்க்கலான்னு சொல்கிறியே அப்படின்னு சண்மதி அப்பா சொல்லிட்டு இருக்கு. வாழை மரம் கட்டுறவன் 200 ரூபா சேர்த்து கேட்டா நான் கொடுக்கல. அந்த கோவத்தில் வாழை மரத்தை சரியாக கட்டாமல் போயிட்டான்னு நினைக்கிறேன். சரியாக கட்டாமல் போனது அவன் தப்பு. எதுக்கு சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு நல்லபடியாக நடக்கணும்னு தானே நம்ம வேண்டிட்டு வந்திருக்கோம். யாருக்கும் எந்த குழப்பமும் வேண்டாம். சண்மதி கல்யாணம் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். சரி எல்லாரும் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ராஜிமா பவானிகிட்ட போய் நின்று தனியாக பேசுகிறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு பவானி சொல்ல, ஏன் எல்லாத்தையும் நெகட்டிவாக யோசிக்கிற? நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவமா, எதுவுமே எதிர்மறையாக யோசிக்காமல் இருக்கணும், அப்போ தான் வீடு சந்தோஷமாக இருக்கும்னு ராஜிமா சொல்ல, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு மக இருந்து அவள் அப்பா அம்மா யாருன்னு தெரியாமல் இருக்கிற ஒரு பையனை பார்த்து கட்டி வைப்பீங்களா அப்படின்னு பவானி கேட்டுட்ருக்க. ராஜிமா உடனே மங்கை சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. எதாக இருந்தாலும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், இப்போதைக்கு யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்பாங்க மங்கை. அதை யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன ஷாக் ஆகிட்டீங்க, பதில் சொல்ல முடியல அப்படின்னு பவானி கேட்க, பதில் சொல்ல முடியாமல் இல்லை, எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு ராஜிமா சொல்ல, நீங்கள் எனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தையும் கிடையாது, நீங்கள் எனக்கு டீச்சரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நல்ல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வயசு ஒரு காரணமே இல்லைம்மா அப்படின்னு ராஜ்யமா சொல்லிட்டு இருக்க. ஓஹோ, அப்போ நான் பேசுகிறது தப்புங்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப தப்புமா. நாம் ஒரு விஷயத்த சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கணும், மற்றவங்களும் அதை ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்காத விஷயத்த நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தால் உன் மேலே மதிப்பு மரியாதை தானாக வரும் அப்படின்னு ராஜ்யமா சொல்ல, ஓஹோ அப்படின்னு பவானி சொல்ல, இங்கே பாரு, நான் உனக்கு அட்வைஸ் பண்ணல, ஆலோசனை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யமா அங்கேருந்து போயிடறாங்க. கரெக்டாக பவானி கிட்ட அவங்க பாட்டி வராங்க. என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்க, அட்வைஸ் அது ஒன்று தானே இந்த உலகத்தில் ஈஸியாக கொடுக்க முடியும் பாட்டி. இந்த கல்யாணம் எப்படி வேணாலும் போட்டோம், ஆனால் இந்த சமையல்காரி கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அம்மா ஸ்தானத்தை போய் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்களா எப்படி ஆடிட்டு இருக்காங்கன்னு. இருக்கு அந்த சமையல்காரிக்கு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு பவானி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜிமா பாத்திரத்தையெல்லாம் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பவானி டோர் கிட்ட வந்து நின்று எண்ணெய் எடுத்து அப்படியே கீழே ஊற்றி விடுறாங்க. ஆனால் ராஜிமா அதையெல்லாம் பார்க்காம திரும்பி நின்றுட்டு இருக்காங்க. நீ இந்த கிச்சனை விட்டு வெளியே வரும்போது வலிக்கு விழணும், கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே எண்ணெயெல்லாம் கீழே ஊற்றிடுறாங்க. இன்னொரு பக்கம் பவானியோட பாட்டி, நம்ம பேத்தி இந்த வீட்டில் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல அந்த சமையல்காரமாக இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்க பிடுக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு அந்த ரோசத்துலையாவது கல்யாணத்துக்கு வராமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக மாடியிலேருந்து இறங்கி வராங்க. அப்போ அந்த எண்ணெயில் கால் வலிக்கு அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அச்சோ போச்சே, நான் வலிக்கு விழுந்துட்டேனே, எடுப்பு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த சவுண்டை கேட்டு பவானி, அச்சோ பாட்டி இப்படி பண்ணி வச்சிட்டிங்களே, நான் அந்த எண்ணெயை ராஜிமாக்காக ஊற்றுனேன், நீங்கள் போய் வலிக்கு விழுந்துட்டீங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க பவானி ஒரு பக்கம். அடுத்த நாள் காலையில் பவானி ராஜிமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரம்மா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மங்கை வந்து கேட்க, இல்லை இன்னும் அந்த சமையல்காரமாக வரலையா, எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் போட்டு தரேன், நீ ரூமுக்கு போங்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ராஜிமாவும் வந்துடுறாங்க. சாரிம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக் அதனால தான் அப்படின்னு ராஜிமா சொல்ல, சரி ராஜம்மா பரவாயில்ல அப்படின்னு மங்கை சொல்லிட்டு இருக்க. என்னமோ காரில் வர்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, டிராஃபிக்காக இருக்குன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படிங்கிறாங்க பவானி. சரி போய் காஃபி போடுங்க அப்படின்னு பவானி சொல்ல, அவங்களே இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்கள போய் காஃபி போட சொல்கிறேன், நான் போட்டு கொண்டு வரேன், நீ போ அப்படின்னு சொல்ல பவானி அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மங்கை ராஜிமா கிட்ட, ராஜிமா உங்களுக்கு காஃபியா டீயா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது ராஜிமாக்கு, ஆஃபீஸ் கால் அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மங்கை வந்து உள்ளே காஃபி போடுறதுக்காக போயிடறாங்க. சரின்னு ராஜிமாவும் வெளியே நின்று இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்க. பவானி அந்த பக்கமாக ஃபோன் எடுத்துகிட்டு வந்தவங்க இதை கேட்டுடுறாங்க. என்ன ராஜிமா இங்கிலீஷ்லலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சமையலுக்கு வேலைக்கு வந்த மாதிரி இல்லை, உங்கள் நடவடிக்கையே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு பவானி சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக உங்கள் பாட்டியும் வந்துடுறாங்க. ஆமாம் அதுவும் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்க, கம்பெனி அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க. மங்கை காஃபி எடுத்துகிட்டு வந்து இந்தா பவானி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் சமையல் வேலைக்கு வந்தால் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? அவங்க ஏதோ அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக வந்திருக்காங்க, அவங்க ஆரம்பத்திலே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சமையல் வேலைக்கு வந்தால் அதை மட்டும் பார்க்க வேண்டியது தானே, நீங்களும் என்னமோ சம்மந்தி மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு பவானி பாட்டி கேட்டுட்டு இருக்க. பாட்டி அத்தைக்கு ரொம்ப இலகுன மனசு அப்படின்னு சொல்ல, அதை மற்றவங்க பயன்படுத்திக்க கூடாதுல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல, இப்போ அவங்க அப்படி பயன்படுத்தி என்னத்தை வாங்கிட்டாங்க. பவானி நமக்கு ரொம்ப நிறைய வேலை இருக்கு, போய் அதை பாரு, தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ இவங்க விஷயத்துல சந்தேகம் வந்துட்டே இருக்கு, இவங்க பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பவானி சொல்ல, அவங்க சொல்லி தான் வேலைக்கு வந்தாங்க, எனக்கு உதவியாக தான் வேலைக்கு வந்தாங்க
வந்தாங்க, புரியுதா அப்படின்னு மங்கை கேட்க, இப்போ எதுக்கு அவங்கள தலையில் தூக்கி வச்சுட்டு பவானியை திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டி கேட்க, திட்டல சம்பந்தி, புரிய வைக்கிறேன். அவங்கவுங்க வேலையை சண்மதி கல்யாணம் வரைக்கும் பார்ப்போமே அப்படின்னு மங்கை சொல்லிட்டு இருக்க, நாங்களும் பார்க்குறோம், பேருக்கு தட்டை மாற்றி அந்த அம்மாவை சம்மந்தின்னு சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா இஷ்டத்துக்கு நடக்காமல் இருக்க சொல்லுங்கள், அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் பவானியும் அங்கேருந்து போயிடுறாங்க. ராஜிமா, நீங்கள் எதையும் கண்டுக்காதீங்க, யார் என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மங்கை உள்ளே போயிடுறாங்க. என்னடி இது, உன் மாமியார் அந்த சமையல்காரிக்கு வரைஞ்சு கட்டிட்டு பேசுகிறா அப்படின்னு பாட்டி கேட்க, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்க தான் போகிற பாட்டி, விட்டா உட்கார வச்சு சாப்பாடு சமைச்சு போடுவா போல இருக்கு அப்படின்னு பவானி சொல்ல, அவன் முன்னாடி உன்னை விட்டு கொடுத்து பேசுறது எனக்கு தப்பாக படுது, சுற்றி வளைச்சு அவங்க பேசுகிறத பார்த்தா என்னையும் உன்னையும் அந்த சமையல்காரி விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, அந்த அளவுக்கு அந்த சமையல்காரி அத்தையை காக்கா பிடிச்சி வச்சிருக்கா, அத்தை மட்டும் இல்லை சண்மதியை கூட சமையல்காரி பேச்சு கேட்டு தான் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அவங்க ஆட்டத்தை அடக்கி ஆகணும். இன்னைக்கு பேச்சுக்கு சம்மந்தி முறை வச்சு பேசுறவ நாளைக்கு நெஜ சம்மந்தி மாதிரி இந்த வீட்டில் அதிகாரம் பண்ணிட்டு ஆட்டி வச்சா அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமா பாட்டி, அன்னைக்கு அந்த கார்த்திக் கூட அந்த சமையல்காரிக்கு சப்போர்ட் பண்ணி தான் என்கிட்ட சண்டை போட்டாரு, எண்ணெய் ஊற்றி காலை உடச்சு விடலான்னு பார்த்தா நீ விழுந்து என்னை ஒரே டென்ஷன் ஆக்கிட்ட அப்படின்னு பவானி சொல்ல, அடுத்த நாள் காலையில் கார்த்திக் வந்து சண்மதி வீட்டுக்கு வராங்க. அப்போ சண்மதியோட அம்மாவும் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பவானியை கூப்பிட்டு ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவங்க நின்றுட்டே இருக்காங்க. அந்த டைம்ல ராஜிமா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரி மாப்பிள்ள, குடிக்க உங்களுக்கு என்ன வேணும், காஃபியா டீயா அப்படின்னு சொல்லி கேட்க, எதுவும் வேணான்னு சொல்றாங்க. சரின்னு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இல்ல சண்மதிக்கு கால் பண்ண, அவங்க எடுக்கல, அதனால தான் நேரடியாக பார்த்துட்டு போலான்னு வந்த அப்படின்னு கார்த்திக் சொல்ல, பாத்தீங்களா ராஜிமா, சண்மதி கொடுத்து வச்சிருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க வாய்ப்பில்லை அப்படின்னு மங்கை சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க, சண்மதி பியூட்டி பார்லர் போயிருக்கா அப்படிங்கிறாங்க ராஜிமா. பவானி என்ன நின்றுகிட்டே இருக்க, மாப்பிள்ளைக்கு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பவானிக்கு ஒரு ஃபோன் வருது. யார் ஃபோனில் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு மங்கை கேட்க, ஒரு சில வேண்டியவங்களை நான் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக வர சொல்லியிருந்தேன், அவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி நானும் போய் காஃபி போடுறேன்னு சொல்லிட்டு ராஜிமா போயிடுறாங்க. சரின்னு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்க்குறாங்க. அப்போ ஒரு 4 பேர் வந்து லைனாக நிற்கிறாங்க. இவங்க 4 பேர்த்தையும் மங்கை வந்து கார்த்திக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க பேப்பர் போடுறவங்க, இவங்க பால் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி ஒரு 4 பேர்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் முறைப்படி செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பவானி போய் பேக்கில் ஒரு சில திங்ஸும் இன்விடேஷனையும் தட்டில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ராஜிமாவையும் கூப்பிடுறாங்க. ராஜிமா வாங்க, நீங்களும் வந்து இவங்களோட லைனாக நில்லுங்க அப்படின்னு சொல்ல, ராஜிமாவும் சரின்ட்டு போய் அங்கே நிற்கிறாங்க. மங்கையும் கார்த்திக்கும் செமையான அப்செட் ஆயிடுறாங்க. பவானி எல்லாருக்கும் ஒவ்வொரு பேக் கொடுக்குறாங்க. அவங்க பாட்டி எல்லாத்துக்கும் தட்டில் இன்விடேஷன் வச்சு கையில் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் ரொம்ப பயங்கர அப்செட்டில் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது ராஜிமா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பவானியும் அவங்க பாட்டியும் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க, என்ன டிரைவர் மாதிரியும் உங்களை சமையல்கார அம்மா மாதிரியும் நடத்துகிறாங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ நமக்கு முக்கியம் பவானியும் அவங்க பாட்டியோ கிடையாது, சண்மதிக்கும் உனக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், நம்ம அதை மட்டும் பார்க்கலாம். இவ்வளோ நாள் நானும் எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எப்போ கோவிலில் நமக்கு அந்த மாதிரி ஒரு வாக்கு கிடைச்சிச்சோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் முடிய வரைக்கும் நம்ம பொறுத்து தான் ஆகணும். கார்த்திக், தயவு செஞ்சு கோவப்படாத. எனக்கு உன்னோட வெட்டிங் இன்விடேஷன் வாங்கினதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்ல, கார்த்திக் ஆனாலும் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.